தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். வரும் மே மாதம் நடைபெற இருக்கும் 127வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் மலர் பாத்திகள் அமைத்து பல வண்ண மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு இன்கா மேரிகோல்ட், பிரின்ஸ் மேரிகோல்ட் போன்ற மலர் நாற்றுகள் நடும் பணியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவ்யா தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பெறப்பட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் 7.5 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவ்யா, இந்த ஆண்டு நடைபெறும் மலர் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 4000 மலர்கள் தொட்டிகள் அடுக்கி வைப்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 127ஆம் ஃப்ளவர் ஷோக்காக நம்ம 7 லட்சம் சாப்லிங்ஸ் ஃப்ளவர்ஸ் வேறு வெரைட்டி ஃப்ளவர் சாப்லிங்ஸ் நடைபெறும். இந்த சாப்லிங்ஸ் வந்து நம்ம வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், போலாண்ட் எட்ஸெட்ரா இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் ஷோ டைமுக்கு இதெல்லாம் ரெடி ஆகும்.